இஸ்லாமிய மார்க்கத்தில் 4 புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ஷஹருல்லாஹ், அல்லாஹுவின் மாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதன் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அஃலலு சியாமி பாதல் ஃபரீதா, கடமையான நோன்பிற்கு பிறகு வைக்கப்படுகிற சிறப்பான நோன்பு எதிலென்றால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்புதான். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிற ரமலான் மாத நோன்பை நோக்கிறோம். அந்த நோன்பிற்கு பிறகு இறைவனால் விரும்பப்படுகிற நோன்பு என்று சொன்னால் ஏராளமான நோன்புகள் இருக்கு. திங்கள் வியாழன் வாராந்திர நாட்களில் வைக்கப்படுகிற நோன்புகள் இருக்கிறது. ஏனைய உபரியான நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. இதில் ரமலான் நோன்பிற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான நோன்பு என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு தான் என்று நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதம் அல்லாஹுவின் பெயரோடு இணைத்து சொல்லப்படுகிற அளவுக்கு வணக்க வழிபாடுகள் எல்லாமும் அல்லாஹுக்குரியதுதான். இருந்தாலும் நோன்பின் சிறப்பை நமக்கு நபிகள் நாயகம் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹு சொல்வதாக சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, தொழுகையும் அல்லாஹுக்குரியதுதான், ஜக்காத்தும் அல்லாஹுக்குரியது. நாம் வணங்கி வழிபடுகிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி அல்லாஹுக்காக செய்யப்படுகிற வணக்கங்கள் தான். நோன்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னால் நோன்பு எனக்குரியது அப்படின்னு.